பல கோடி கிரிக்கெட் ரசிகர்களின் ஒரு ஹார்ட் பிரேக்கா மாறி இருக்கிறது விராட் கோலியுடைய டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் தான். இதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுடைய மனசு வருத்தப்படும். அதாவது மும்பைல பாத்தீங்கன்னா கடந்த 7ஆம் தேதி நடந்த மீட்டிங்ல பிசிசிஐ விராட் கோலியிடம் சொன்னது இதுதான். நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஃபிட் ஆக மாட்டீங்க, தகுதியா இருக்க மாட்டீங்க. அதாவது கடந்த 5 வருடங்களா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. குறிப்பா 2024ல 10 மேட்சஸ் விளையாடி வெறும் 417 ரன்கள் தான் அடிச்சிருக்கீங்க. ஆவரேஜும் ரொம்ப கம்மி. வருகின்ற ஜூன் மாதம் புதிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் தொடங்க இருக்கு. இதனால உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆனா சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனா சமீப காலத்துல இந்தியன் கிரிக்கெட் டீம்ல நடக்கிற ஒரு விஷயம் தான், உங்களை பெஞ்சில உட்கார வைப்போம். அது மட்டும் இல்லாம சுப்மன் கில் கேப்டன்சி பொறுப்பை எடுக்க போறாரு. இதனால நாங்க இளம் வீரர்களை தான் இனி வரப்போற டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு தயார் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விராட் கோலிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. 86 இயர்ஸ்ல முதல் முறையா ஆஸ்திரேலியாவுல டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ண இந்தியன் கேப்டன், அதிகப்படியான 200 ரன்ஸ் அடிச்ச இந்தியன் பிளேயர், அதிகப்படியான டெஸ்ட் மேட்ச்களை வின் பண்ண ஒரு இந்தியன் கேப்டன். இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பேஷன், அக்ரஷனால உலக நாடுகளை மிரட்டிய ஒரு பிளேயர். இப்படிப்பட்ட ஒரு வீரர் தன்னுடைய தன்மானம் குறையக்கூடாது அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ரிட்டையர்மெண்ட். இது நமக்கு கஷ்டமா இருந்தாலும் நம்ம மதிக்கணும். டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரே கிங், ஒரு லயன் அப்படின்னா அது விராட் கோலி தான். பல பேரு கிரிக்கெட் பாக்குறதுக்கு ஒரு காரணமா இருந்த ஒரே வீரர் விராட் கோலி தான். நீ சிங்கம் தான்.